எல்லாத்தையும் மச்சான் அந்த 80 கிலோ தாஜ்மஹால் அலுங்காம இறக்கு. மேடம் முதல்ல வர்றீங்க மேடம், வலது கால் எடுத்து வச்சு வாங்க மேடம். இனிமே இந்த வீடுகளுக்கு நீங்க தான் மகாராஜா. எவ்வளவு ஒரு கேடு கட்டவளை கூட்டிட்டு வந்து மகாராணி சொல்ற மாதிரி மானம் கேட்டவன். யார் சார் அவங்க திட்டுறாங்க? இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல வேலை பார்த்த காஜி புடிச்ச மாஜி வேலைக்காரிங்க. வேலைக்காரியா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இவ்வளவு நாளா எங்க காசுகளை சுரண்டி தின்னாளுகள்ல, அதுல கொழு 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 கொழுத்து போயிட்டாங்க. என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. ஜஸ்ட் 1 மினிட். இந்த வந்துறான். டேய் மச்சான், ஏய் மச்சான், டேய் மச்சான். பாத்தியா நம்ம பிளான் பண்ண மாதிரியே எப்படி ஒரு சூப்பர் ஃபிகரை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்திருக்க பாரு. வணக்கம். ஹலோ. இவங்க இனிமே வேலைக்காரிக்கு வேலைக்காரி, நம்ம கற்பனைக்கு சொந்தக்காரி. ஏய், வேலைக்காரியாண்டி? வேலைக்காரி மாதிரி தெரியலையே. இன்னையில இருந்து எங்க 3 பேர் வீட்டுக்கும் சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது எல்லாமே நீங்க தான். அதை விட முக்கியம், எங்க குழந்தைகளை குளிப்பாட்டி டிரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு. மொத்தத்துல எங்க 2 பேருடைய குழந்தைகளுக்கு நீங்க தான் வளர்ப்பு தாய். அது மட்டும் இல்ல மேடம், இனிமே எங்க குழந்தைகளுக்கு தெருவுல போற நாய் நாவம் வந்தாலும் வரலாம், ஆனா பெத்த தாய் நாவம் மட்டும் வரப்படாது. இன்னொரு முக்கியமான கடமை ஒண்ணு உங்களுக்கு இருக்கு. என்னது? காலையில நாங்க 3 பேரும் ஆபீஸ் கிளம்பி போகும்போது வாசல் வரைக்கும் வந்து நின்னு டாட்டா காட்டி உம்மா உம்மான்னு எங்களுக்கு பிளேயிங் கிஸ் கொடுத்து அனுப்பணும். நாங்க ஆபீஸ் முடிஞ்சு டயர்டா வீட்டுக்கு வரும்போது தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வாசல்ல நின்னுகிட்டு எங்களை அன்போட வரவேற்கணும். அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எங்களுக்கு இருட்டிருச்சுன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு. ராத்திரி ஆனவன எங்க 3 பேரையும் சுத்தி உட்கார வச்சு நடுவுல நீ உட்கார்ந்து எங்களுக்கு பிராந்தி ஊத்தி கொடுக்கறது ஒரு வேலை. அப்படியே கொஞ்சம் விஷத்தையும் கலந்து ஊத்து, அந்த கட்டையில வரவன் செத்து தலையட்டும். நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி இப்படி நறுக்கி ஒண்ணே. நீங்க என்ன மேடம் தலைவலிக்குதா? டேய் ஓடி போய் ஒரு சேர ஒரு காபி கொண்டு வாடா. போன்விட்டா. போடா சாப்பிடுறீங்களா? 1000ல் ஒரு தீயம்மானி, உலகம் மருந்திடாத பிறவியம்மானி. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தியம்மா நீ. கட்டின பொண்டாட்டிய மதிக்க தெரியல, ஒரு வேலைக்காரிய போய் விழுந்து விழுந்து கொஞ்சறாங்களே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம. சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு அவன் மண்டைய குழந்துறான் பாரு. எங்க எங்க என்னது தேடுற? ஐயோ ஐயோ வேணாங்க, விடு. இப்ப அவனை பாரு. கிடக்குறா. நீங்க பகல்ல 3 வீட்டு வேலையை முடிச்சுட்டு ராத்திரி ஆனவன என் வீட்டுல வந்து செட்டில் ஆயிருங்க. நம்ம 2 பேருமா சேர்ந்து சொர்க்கத்துக்கெல்லாம் போவோம். ஆமா, வீட்டுல உங்க வைஃப் இல்லையா? இருந்தா நேத்து வரைக்கும். இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டு வாத்தியார கூட்டிட்டு ஓடிட்டான். யார பார்த்து பக்கத்து வீட்டு வாத்தியார கூட ஓடுறேன்னு சொன்னே. இந்த யார உனக்கு புருஷங்கள மரியாதை கிடையாது. அடியே, இந்த புருஷனையே கல்ல கொண்டு எறிறானே. இன்னைக்கு உன் கதையை முடிக்க நீ வாங்க. இன்னைக்கு ஓடவே நான் முடிக்கறேன். ஏன் கதையை நீ முடிக்க பாத்துற. பாரி வந்து பாரி. நில்லுங்க. நான் எங்க வேலை பண்ணி பாரி. வர்றயா? ஏய், ஏண்டி ஆம்பளை கை நீட்டி அடிக்கிறீ? இன்னைக்கு ஆம்பளை தரத்தை இந்த யார முடிக்கற பாரு. ஏய், நீ ஓடிரு. நீ ஓடிருமா, நீ கடையில வா வரைக்கும். ஆளு போட்டு அடிக்கிறேன். ஓடிரு. ஏய், எனக்கு ஓடாத என்ன பத்தி உனக்கு தெரியாது. அப்படியே நீ இந்த பக்கம் அவனை பார்த்தா காலை வெட்டிடுவேன். ஏய், பண்ணாதே பட்டு போ. ஏய், ஐயோ. கதையை முடிச்சுவா போடு. எங்க ஓடி போற? எங்க போனாலும் உனக்கு இங்க இருக்கியா? கால ஓடிக்கிறேன். பொம்பளை இல்லையா? ஏன் கால நீ ஓடிக்கிறியா? உன் கால ஓடிச்சு உன்னை நொண்டி ஆக்குற. அடியே நான் கபாடி இல்லடி. ஐயோ. ஐயோ வேணாண்டி. அடியே கத்தில குத்துறா குரல் வெளியே வந்துரும். ஓ பூ போட்டலாம் போயிரும்டி. பூ மட்டும் போனாலும் பரவாயில்லை. நீ இருக்க கூடாது. ஐயோ நம்ம புள்ள குட்டில அனாதையா இருப்படி. நான் பிச்சைக்காரி எப்படி நான் காப்பாத்திப்பேன். ஆனா ஒண்ணு விட மாட்டேன். ஐயோ எக்கிட்டப்பா மாட்டிக்கிறா. ஐயோ அடே யாராவது வந்து காப்பாத்துங்க. ஒண்ணு இன்னைக்கு எவன் வந்து காப்பாத்துறேன் நான் பாத்துறேன். ஐயோ ஆண்டவா. அந்த ஆண்டவனை வந்து உன்னை இன்னைக்கு காப்பாத்த முடியாது. என்ன குத்திரானமா? என்ன குத்திராத. நீ இனிமேல் எனக்கு பொண்டாட்டி இல்ல, தாய் தெய்வம். இப்ப நான் உனக்கு தெய்வமா தெரியுதா? என்ன விட்டுவா. ஊரை விட்டு தனியாயத்தை கேப்பாரு இல்லையா? ஏன்டா புருஷனை கீழே போட்டு மேல உட்காந்து கத்தியால குத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இதெல்லாம் பொம்பளையா? நல்லா இருக்கு. என்னடா மச்சானி, ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற வரைக்கும் ஓடுறது?
கேக்குறான்ல ஏன்டா அப்படி பண்ண? போங்கடா நன்றி கெட்டவங்களா, நன்றி கெட்டவங்களா. விரோதியா இருந்தாலும் 2 பொம்பளை வந்து காப்பாத்துறாங்கடா. நீங்க 2 பேரும் நின்னுக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏய், இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்டா. ஏன் உசுருக்கு இந்த ஏரியாவுல பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்கடா, நீங்க இருப்பீங்க. நான் இருக்கிறதே உயிரோட. ஏய், ஒரு ஆம்பளை கத்தியால குத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? பொம்பளையா நீங்க? இது 2 லெவல் பாக்குறீங்க. அவசரப்படாதே, போகாதடா. அவசரப்படாதே. எப்ப நாமளே அவளுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டோமோ அப்பவே அவளுக்கு வேற நாம வேற. இப்ப நீ போய் கைய வச்சினா அவளுக்கு முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். பாத்தியா மச்சான் கண்டிஷனை பாரு. தலையில அடிச்சிருக்காளுங்க, வயிற்றுல கட்டி அடிச்சிருக்காளுங்கன்னு சொல்லி இவனுக்கா நாம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஆமாடா. கரெக்ட் சொல்றது. அவளை பிடிச்சு உள்ளதுக்கு போடுங்க. அப்பதான் நான் வெளியே நிம்மதியா நடமாட முடியும்பா. வாங்க பாப்போம். போய் கம்ப்ளைண்ட் எழுதுறா போடா. அடியே மாலு, இப்ப தெரியுதாடி? இன்னும் 1 hour தான் போலீஸ் வேன் வரும். உங்க அத்தனை பேரையும் குப்பையை அள்ள மாதிரி அள்ளி கொண்டு போய் 6 மாசம் உள்ள தள்ள போறான். தைரியம் இருந்தா கிட்ட வந்து சொல்லியா? ஏய், என்னடி குரல் குடுக்குற? கிட்ட என்னடி உன் தலைமையில ஏறி உட்கார்ந்து சொல்லுவேன். அடியே அவளுகளோட சேர்ந்ததுக்காக நிச்சயம் நீ 6 மாசமாவது கம்பி எண்ணுவ. அந்த கேப்ல அதே வேலைக்காரிய கொண்டு வந்து வச்சு அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெத்து காமிப்பேன். அதுக்கு உங்க ஆத்தா வேற வைப்பண்டி. அப்படியா? ஆமாண்டி. என்னடி கீழே குனிற? இப்படி எல்லாம் கையில கால விழுந்து கெஞ்சினா அப்படி உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருவேன் மட்டும் நினைக்காதடி. அது நடக்காது. நீ கிளடி ஆகிற வரைக்கும் மலடிதான் மலடிதான் மலடிதாண்டி. ஐயோ ரத்தம். ஐயோ மண்ணை குழந்தை வேலைக்காரியோட பொண்டாட்டி என்ன அடிச்சு விட்டாடா? முன்னாடி அடிச்சு விட்டாளா? என்ன ஆளால போட்டு அடிக்காருங்க? என்ன விளையாடுறாங்களா? போகாத போனா உன்னை அடிப்பாளுங்க. அவளுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காளுங்கடா. என்னடா எல்லாரும் இப்படி பயமுத்துறீங்க? பயமுறுத்தலடா மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். இவன் பொண்டாட்டி இவனை அடிக்கிறான்னா அது வேற விஷயம். ஆனா படிச்ச என் பொண்டாட்டி செங்கலை கொண்டு அடிச்சு என் மண்டையை உடைக்கிறான்னா யோசிக்கணும். ஆமா ஆமா ஆமா. இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே வேலை செய்து மச்சான். மச்சான், எப்ப அவளுக்கு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாளுங்களோ இனிமேல நம்ம தனித்தனியா வெளியே போக கூடாதா? கூட்டமா கும்பலா போகணும், கும்பலா வரணும். பாத்தியாடா பாத்தியா 3 பேரும் வெளியே நின்னு ரவுண்டு கட்டி கல்லால் அடிக்கிறாளுடா. அப்ப நம்ம வெளியே போக கூடாது. 2 லெவல் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம். டேய் சாப்பிடுறா. வேணாப்பா, தண்ணிய பார்த்தாலே என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து என்ன போறது எனக்கு வேணாம். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன்டா. எத்தனையோ தடவை அவளுக்கு அடிச்சிருக்கோம், மிதிச்சிருக்கோம், உதைச்சிருக்கோம். அப்ப எல்லாம் கம்முன்னு இருந்தவளுக திடீர்னு நம்மளே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி வந்துச்சு? அது வேற ஒண்ணும் இல்லடா மச்சான். நாம வெளியே வச்சு அவளோட கழுத்தை பிடிச்சு தள்ளணும் பாத்தியா? ஆமா, அங்கதான் பிரச்சனையே. எப்படின்னா நாமள வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அடிச்சிருந்தோம்னு வையேன், அது வீட்டோட முடிஞ்சிருக்கும், உள் பிரச்சனை. அதையே நம்ம தெருவுல வச்சு பண்ணதால அது வெளி பிரச்சனை ஆயி போச்சு, பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சு. கரெக்டா மச்சான். அதனால அந்த வாதியம் கூட தேவையில்லாம வந்து தலையிட. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நாம இப்ப நேரா போவோம், அவள்கிட்ட பக்குவமா பேசி பதுமானமா அவளுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு மாங்கு மாங்குன்னு கும்மா குத்து குத்துவோ எவன் கேக்குறது? ராஸ்கல், விளாடுறியா நீ? மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து என்னை சமாதியாக்கலாம் பாக்குறியா? டே மச்சான், திருப்பி அவ இங்க வர மாதிரி இருந்தா நான் அந்த வீட்டுல இல்லடா. அவன் என்ன சொல்றான்? அப்பா, என்னம்மா? ஆண்டிக்கு ஒரே தலைவலிப்பா, ரொம்ப அழுகுறாப்பா, சீக்கிரம் வாப்பா. அப்படியா? இருமேஷம் வந்துறேன். போப்பா, நான் இங்க இருக்கேன்னு யார்ட்டும் சொல்லாத. டேய், நீ எங்க போற? குழந்தைக்கு உடம்பு முடியலையா, பாத்துட்டு வரேனே. என்னை தனியா விட்டு போறியா நீ? நீ போனவன அவன் அங்க இருந்து வந்து என்னை தனியா விட்டு அடிச்சானா காலைல என்ன உசுரோட பாக்க முடியுமா நீ? டேய், பேசாம என் கூட படு. படுறா. காலைல முத பஸ் எத்தனை மணிக்கு? சந்திக்குட்டி, சந்திக்குட்டி, என்னமாச்சு? அப்பா தலை வலிக்குதுப்பா, தலை வெடிச்சிடுறா போல இருக்கு. அப்படியா? அம்மா வலிக்குது. சரி சரி சரி, அழாத. தலை அப்பா உனக்கு தைலம் தேய்ச்சி விட்டுவா? வலிக்குது. சரி சரி, அழாதம்மா. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்ப தைலம் தேய்ச்சிக்கோ. நாளை காலையில அப்பா உன்னை ஆஸ்பத்திரி அழைச்சு போறேன், சரிதானா? அப்பா நான் அம்மா கிட்ட போறேன். ஏய், வாயை விட்டு படு. படு. அப்பா நான் அம்மா கிட்ட போறேன். ஓட்டனா ரெண்டு. படு இந்த பக்கம். சரி, அம்மா கண்டாள். இனிமே யாராவது அவ இருக்க பக்கம் போனீங்க கொண்டு போடுறோம், கொண்டு.
பல வீடியோக்களை காண சன் லைஃப்